கிட்ட பாருண்ணா. அவ்வளோ தூரம் என்ன ஸ்பைடர் போதுண்ணா ஆசிக்கண்ணா. வெல்கம் டு ப்ரோஸ் ஃபிஷிங் டாக்கல்ஸ் காய்ஸ். ஒரு வித்தியாசமான இன்ட்ரோ. சம்மந்தம் இல்லாமல் எப்போ ஆற்றுக்கிட்ட தானடா அனுப்பிங்க, இப்போ ஏன்டா இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்காதீங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விசிறி வலை வீசி மீன் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு செம்ம ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா, நம்ம கூட மைனா வந்திருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு அருவா அடிக்கணும்னு ஆசை காய்ஸ். அந்த அருவா அடிக்கிற வேலையை மைனாட்ட தான் கொடுத்தேன். மைனா ஆயுதம் அருவா அடித்து பார்த்தீங்கன்னா பெரிய அருவாவை ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. இங்கே வாருங்க காய்ஸ், இதான் நம்மளோட புது ஆயுதம். இனிமேல் பெரிய பெரிய மீனாக பிடிச்சி வெட்டலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள். பெரிய மீனாக நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ 100 கிராம் அந்த மாதிரி மீனை வெட்டுறதுக்காக வெயிட்லெஸ்ஸாக ஒரு அருவா அடித்து வாங்கியிருக்கோம். இது எந்த ஊரில் அடித்தது மீனா? மணப்பள்ளி அருவா காய்ஸ். செம்மையாக இருக்குது. அருவா கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த அருவா வந்து நம்ம தீட்ட போகிறோம் ஸ்பாட்டுக்கு போய். அது மட்டும் இல்லை காய்ஸ், இன்றைக்கி நம்ம கூட பயங்கரமாக விசிறி வலை வீசி தாண்டா மீன் பிடிக்க வந்து தீட்டு வந்திருக்கேன். என்னது இது? நம்ம பிடிக்கிற 1/2 கிலோ மீனுக்கு 1.5 கிலோ கத்தி இருக்கு. கத்தி வாங்கின காசுக்காக மீனை பிடிக்கும். கெட்டப்பு ஒரு மாசம் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க வெட்டது வீராசாமி மாதிரி. காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முரட்டு பிளான் காய்ஸ். விசிறி வலை வீசி மீன் பிடிக்க போகிறோம். அது காவேரி ஆற்று மீனை பிடிச்சி அருமையாக மீன் குழம்பு வைக்க போகிறோம். இன்னைக்கு எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுங்கிறதையும் நம்ம பழக போகிறோம். வெல்டிக்காய் போட்டு புருக்காப்பி தூள் போட்டு மீன் ஒரு கொலை நடக்க போகிறதே நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க காய்ஸ். வந்ததுல இந்த கஞ்சிக்கு வழி இல்லாத மாதிரி இன்ட்ரோ எடுக்கும் போது வெள்ளரிக்காய் தின்னுட்டு இருக்கான். தண்ணியில் தொட்டு பாரு. தாமரை செல்லம், தாமரை இவனை பற்றி சொல்லு. தாமரை போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன். சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க. காரே கழுவி ஊற்றும் காய்ஸ், காரே கழுவி ஊற்றும். வந்ததுலேருந்து 4 வடை, முட்டை போண்டா, பச்சி, பப்ஸு, டீ அங்கிட்டு. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்த ஏறினதுலேருந்து அரைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க காய்ஸ். இப்போ 2வது ரவுண்ட் வேற ஓடிக்கிட்டு இருக்குது. டேஸ்டா இருக்குயா? ஓகே காய்ஸ், அரசுது அறுத்து விட்டுருவோம். தண்ணி வேற இல்லை. இன்னைக்கு தரமான மீன் குழம்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா புது அருவாவலோட ஆரம்பிக்கிறோம். இது என்ன ஊர் காய்ஸ்? கூடுதுறையில் காவேரி ஆற்றுல அருமையான மீன் குழம்பு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீமே இருக்குது. ஒன்று மைனா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தாடி, பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமராமேன் வண்டு, அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆங்குலர் ஆகிட்டு இருக்காப்புல. ஆங்குலர் ஆகி என்ன சாதிக்க போகிறீங்க? மக்களுக்கு எதாவது சொல்லணுமா? இது வரைக்கும் நம்ம என்ன சாதிச்சோம்? ஒன்றும் இல்லை. ஓகே காய்ஸ், வாங்க ஸ்பாட்டுக்கு போகலாம் காய்ஸ். இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிற கேப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அருவாவை வந்து பதப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அருவாவை எப்படி பதப்படுத்துறதுன்னு கேட்போம். மைனா சார், அருவா எப்படி தீட்டுறது? இந்த பாருங்க எப்படி தீட்டு. இந்த மட்டையில வச்சு தான் தீட்டணுமா? ஆமா. இந்த கருப்பு கலர் அருவா இப்போ வெள்ளை கலர்ல மாறிடுமா? மாறும் பாருங்க. நான் தெரியுதா வெள்ளையா வருது? இல்லை தெரியுதா வெள்ளையா? காய்ஸ், நம்ம போய்கிட்டு இருக்கோம் காவேரி ஆற்றை நோக்கி. நம்ம பயணத்துல நம்ம அருவாலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம். மைனா எங்கெங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அருவாலை தீட்டிக்கிட்டு இருக்கான். மைனா போய் சேர்றதுக்குள்ள கத்தி சும்மா வெட்டு கத்தியா மாறணும். நான் திட்டலாமே. சூப்பரா இருக்குண்ணே. இப்போ மீன் வெட்டுவோம் இல்லை, மீன் வெட்டி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ஓகே காய்ஸ், நம்ம காவேரி ஆற்றுக்கு போக இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கு. நட பயணமா போய்கிட்டு இருக்கோம். நாக்கு தள்ளி போட்டுருக்கு. முடியல காய்ஸ், பழைய பாடி இல்லை, எல்லாம் வயசாயிடுச்சு காய்ஸ். பக்கத்தில் ரொம்ப குடுகார் இருக்குறீங்களே, என்ன ஓரமாக படுக்கு போயிட்டு வந்து கூட்டு. கேமராமேனோட அட்டுழியத்தை பாருங்க. ஒன்று யார் டவுசரை போட்டு தூக்கி கட்டுறா மேல. நாடா காணோம். கயிறை வச்சு கட்டி வச்சிருக்கீங்க, புடிங்கிற போது கயிறை விட்டாதீங்க. ஓகே காய்ஸ், இதான் காவேரி ஆத்தோட என்ட்ரன்ஸு. பார்த்துங்க, ஆற்றுக்குள்ளே வரோம். காவேரி ஆறு சின்னோண்டு வாய்க்காதான் ஓடுது. ஏன்னா ஆறு சிறுசாயிடுச்சா காய்ஸ்? அவ்வளோதான், நம்ம ஒரு ஸ்பாட்டை அழகாக ஸ்பாட் பண்ணிட்டோம். எங்கள் பின்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் ஸ்பாட்டு. என்னடா காவேரி ஆறு இத்துணுன்னு இருக்குன்னு கேட்காதீங்க. இது காவேரி ஆறு இல்லை, காவேரி ஆறோட கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ். ஆறு உள்ள நெடுவே இருக்கு. இது நடக்க முடியல, அந்த பாலைவனத்துக்குள்ள போனால் பாடி ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம மீன் பிடிச்சி சமைச்சு தெம்பா சாப்பிடுவோம். அப்புறமா தொடர்ந்து அடுத்த பார்ட் வேணா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம விசிறி வலை வீச போகிறோம். தாடி வளையடு. ஏய், நீங்க என்ன பண்ற? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சூறாவளி வெடிக்க போகுது. எதுக்கு? தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் பிரேக் டவுன் எவ்வளோ ரெக்கார்டு மீன் பிடிச்சதுல 8.5 கிலோ
24 கிலோ 24 கிலோவா காய்ஸ்? நம்ம புது ஆங்கிலர் பார்த்தீங்கன்னா 24 kg பிடிக்க போகிறேன்னு போயிட்டு இருக்காரு. பட் என்னென்னா ஸ்பாட்டே நாய்க்கு இங்கிட்டு தான் இருக்குது. அது ஏன் அங்கிட்டு போகுது தெரில. ஓகே காய்ஸ், நம்மளோட குட்டி வலை எடுத்திருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வலை இட்டு வந்திருக்கோம். எப்படினாலும் மீன் பிடிக்கிறோம். மீதி 2 வலைங்கண்ணா காரில் இருக்குது. நீதான் போயிட்டு வரணும். மக்களே, இன்னைக்கு நம்மளோட முக்கியமான எய்மு டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் காய்ஸ். மீன் பிடிக்கிறோம் பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது. மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டே ஆகணும். நம்ம சேனல் இது வரைக்கும் மீன் குழம்பு வச்சதில்ல. ஒரே ஒரு டைம் வச்சோம். இந்த அன்னைக்கு மழை வந்துருச்சு. மீன் குழம்புல புளியெல்லாம் போடணுமா? அன்னைக்கு எதுவுமே போடாம வச்சு புளி வாங்கி கொடுக்கல. 2 வாட்டி வச்சிருக்கோம் சார். தப்பா சொல்லுங்க டேட்டா படி. சுகுமாரன் வச்சு கொடுத்தாரு காய்ஸ். அவர் வச்சு கொடுத்தது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம ரெக்கார்டே இன்னைக்கு பிரேக் பண்ணுறோம். இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கிறேன். டேஸ்ட் அல்லும். மீனை பிடிச்சி கூட இந்த பேக்கில் நான் நெப்புறேன். நெப்பு இன்னைக்கு காய்ஸ் மீன் குழம்பு. தமிழ்நாடு வரலாற்று வீசுறீங்க. ஓ, இங்கிலீஷ் தான் பேசுவேன். எஸ், சரிப்பா சாமி. காய்ஸ் இப்போ இந்த சைடு தான் வீச போகிறோம். காற்று வேற அடிக்குது. தள்ளு தள்ளு. மீன் போறியா? வட்டமா விழுந்துருச்சுப்பா. கமான் அப்படிதான் ட்ரைனிங் இருக்கணும். மீன் இருக்கு. மீன் மாட்டிருக்கு. வந்துட்டு இருக்கு மேல. விஜிலபி என்னைய தூக்குங்கடா. புடிங்கடா. காய்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. பஞ்சரை உள்ள போ. காய்ஸ் இங்க பாருங்க, நல்ல ஒரு மச்சக்கண்டை. பாடி நல்ல சைஸான ஒரு மச்சக்கண்டை கிடைச்சிருக்கு. ரோகு குட்டி இங்கே இருங்க காய்ஸ். ரோகு குட்டி, அருமையான ரோகு குட்டி ஒன்று கிடச்சிருக்கு காய்ஸ். நமக்கு 3ஆவதாக கிடச்சிருக்கிறது பாருங்கள். என்ன மீன் தெரியுதா? கரிமீன் காய்ஸ். செம்மையாக இருக்குது. இவன் ரொம்ப குட்டியாக இருக்கான். அவனை விட்டுறலாம் பாவம். ஓடு. பஞ்சரை அது பஞ்சரில் சைஸு. இது அப்படியே வறுத்து திங்கணும். வறுத்தா குழம்பு வச்சா தம்பி குழம்பு என்னாச்சு காய்ஸ்? ஒரு சின்ன விபத்தாயிருச்சு. நம்ம ஆங்கிலர் மைனாவோட டவுசர் கிழிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதை பெருசு பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து எது கிழிஞ்சாலும் சரி மீன் குழம்பு வைக்காம நான் போறதில்லை. யாருங்க நோ என்ன பண்றது? மீன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடா மீனை பச்சையா க்ளீன் பண்ணிட்டு இருக்க? அவ்வளோதானே. இந்த மீனை பொறுத்த அளவுக்கு அவ்வளோதான். கையில் அப்படியே இப்படி தள்ளனம்னாவே வந்துடும். அத்தாடி சும்மாண்ணா ஆளுக்கு பாதி அப்படியே கட் பண்ணி சாப்பிடுயா? காய்ஸ் உனக்கு ரியாக்ஷனை பார்த்தாலே நம்புற பாரு காய்ஸ். மக்களே, 2வது வலை வீச்சு. வீசு 4 ஜிலேபியோட வரணும். வா. ஓடு. பொறுமை எங்கேயாவது விழுந்துடாதீங்க. காய்ஸ் வலையை வீசிட்டோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அத்தி ஏய் சுறா மீனே மாட்டிருக்கு. என்னையே போய் இருக்குது. பசையவே மாட்டுது. நான் வலை அவ்வளோ ஆழத்துல மாட்டேன். அவனை காணண்டா. அப்படி இறங்கிட்டானோ? நம்ம வலையை பார்த்தீங்கன்னா நம்ம மைனா தான் ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காரு. முரட்டு ஆழத்துல நம்ம வலை மாட்டிருக்கு காய்ஸ். வந்துடும் பெரிய மீன். டேய் பெரிய மீன். காய்ஸ் பெருசு. இதெல்லாம் யார் கேட்டா? அரஞ்சானா. காய்ஸ், கேரளா கரிமீன். இதை குழம்பு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் போட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டாலும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதை தண்ணியில் விட்டா நல்லா இருக்கும். போட்டுட்டா குழந்தைய வாடா கொன்றா. அது என் சாப்பாடு லஞ்ச். மக்களே, அந்த இடத்துல நல்ல வலை வட்டமாக விழுந்துச்சு. என்ன பெரிய பிரச்சனைனா அங்கே பெரிய பெரிய பாறையாக இருக்குது. இப்போ மணலாக இருக்க இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த ஜிலேபி மீன் கண்டிப்பாக நமக்கு வேணும். வாங்க. அருமை. காத்தடிக்கும் போது பூரா ஜிலேபி தான். வலை வட்டமாக விழுந்தா நல்லா இருந்திருக்கு. மக்களே, மிஸ் ஆகிவிட்டது. மக்களே, சம்மர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா பக்கம் தண்ணி செம்ம ட்ரை ஆகிடுச்சு. ஆனானப்பட்ட காவேரியிலே நமக்கு மீன் பிடிக்க இடம் கம்மியாகி போச்சு. ஓகே, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக மீனோட தான் வரோம். எத்தனை கிலோமீட்டர் குமார்? 5 to 6 to 7. மனுஷன் தான் மதிக்கன்னு பார்த்தா மீன் நக்கி கூட பார்க்க மாட்டேங்குது. கருமம்.
உள்ளூர் மீன் விழுவுட்டு அப்படின்னு இது என்ன மீன்னா அங்கே வரணும் பாறை மீன் பெருசாக படத்தை கிடக்கு தண்ணிக்குள்ளே. கைஸ் இப்போ நாங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு செம்ம ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், பயங்கரமான லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக் டேம் மாதிரி இருக்குது சின்னமாக. இப்போ அதுக்கு மேலே போய் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி மீன் நீரோட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்க இடத்துல தான் வந்து அடையும். அந்த இடத்த டார்கெட் பண்ணுவோம். வாங்க சார், ஆங்கிலர் சார், வாங்க போகலாம். அங்கிட்டு செல்லு பூச்சி வேறு அங்கே வெறித்தனமாக வீசிக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம இப்போ அங்கே போகலாம். வரேங்க கைஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அருவா இருக்குது. இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே அருவா வெறித்தனமாக வச்சுருக்காங்க, தெரியுதா? ஓகே, நம்ம அங்கே மூவ் பண்ணலாம். வாங்க காய்ஸ், எங்கேயோ மீன் இருக்காமா? முடியல காய்ஸ், எங்கேயா? அங்கே இருக்கு. பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். போகாது காய்ஸ் இங்கே இருக்காமா? இந்த நான் கேமரா பண்ண. இந்த ஒரு கேமரா நான் பிடிச்சி வீஸ். ஓகே காய்ஸ், வலை ரெடி ஆயிடுச்சு. மீனை பார்த்துட்டு வச்சுருங்க. அங்கே ஓடுது பாருண்ணா, அங்கே பாருண்ணா, அங்கே பாருண்ணா, அங்கே சட்டை கிட்ட பாருண்ணா. அவ்வளோ தூரம் ஏறி போலாமா? ஆமா, அங்கே போடு, அங்கே சட்டை கிட்ட பாரு. வலையை எடுத்துட்டு வா, அப்படியே வலையை தூக்கிடுறா. வலை மாட்டிக்கிச்சு. வாங்க, இருக்குடா மாட்டிருக்கு. அது என்ன ஏய், மாட்டி இருக்குடா. ஏய், விட்டுறாத. எங்கடா? மானங்கிட்ட மீனா இருக்கும் போல. பிடிங்க. வர காய்ஸ், வலை உளுந்த அழகு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுலயே பாருங்க ரெண்டு. இதில் போடு சீக்கிரம். வேணா 2 ஜிலேபி 1/2 கிலோ. 5 கிலோவா 4 கிலோவா? 4 கிலோ. அவ்வளோதான். அடுத்து நாங்கள் வாங்க, கூட்டமே போகுதுண்ணா. இங்கே பாருண்ணா 4 மீன், இங்கே 2 மீன் இருக்கு பாருண்ணா. இங்கே பாருண்ணா. ஓடுறாங்கட்டு வீசுண்ணா. இங்கே வீசுண்ணா. இப்போ வீசு மக்களே. அருமை. ஒரு 5 மீன் விழுந்துருக்கு. இருக்கான்னு தெரியல. இருக்கு. காய்ஸ், வலையை வீசியிருக்கேன். அங்கே பாருங்க மீன். இருக்கு. நான் அங்கே பார்த்துட்டேன். நான் அங்கே ஒரு மீன். காய்ஸ், அங்கே பாரு. ஆனால் அங்கே ரெக்கார்ட் பண்ணா மீனெல்லாம் இருக்கு, அங்கே ரெக்கார்டில் தான் இருக்கு. இது சைஸ் இருக்கியா? விட்டுறாதியா? தூக்குண்ணே, மீன் வெளியே போகுது. தூக்குண்ணே, அதுக்கு மேலே கல்லுண்ணே மாட்டிக்கு போகுது. கல்லில் மாட்டிக்கு போகுது. தூக்கலாம். சீக்கிரம். காய்ஸ், சைஸ் ஜிலேபினோ 1/2 கிலோவில் ஒன்று தூக்கிட்டோண்ணா. போடு. குழம்புக்கு ஏற்ற மாதிரி தூக்கிட்டேண்ணா. காய்ஸ், மண்டை ஜிலேபி காய்ஸ். இங்கே பாரு, செம்ம சைஸு. போடு. அங்கே ஒரு மைனாட்ட ஒன்று. இங்கே ஒரு ஒன்று போடு. கவரில் போடு, பையில போடு. வறுவல் குழம்பு விசிறி வலை குழம்பு. வெட்ட வேண்டிய சைஸுக்கு மீனை பிடிச்சிட்டேன். வெட்டுறேன். ஒன்றும் இருக்குண்ணா, அங்கே தான் இருக்கு. இங்கே சைஸ் ஜிலேபி இருக்கா? காய்ஸ், அங்கே வந்துட்டு பார்த்துட்டான். மறுபடியும் ஒரு மீன். காய்ஸ், இங்கே கீழே இன்னொரு இடத்துல இருக்கு மீன். காட்டுறோம் பாருங்க. காய்ஸ், இங்கே தான் இருக்கு மீன். 2 மீன் 3 மீன் மாட்டிச்சு. குப்பையில் மாட்டியிருக்கு. பாத்தில ஏன்னா நீ தாண்டா வரட்டணும். கண்டிப்பாக இறங்கணும். காய்ஸ், அங்கே வீசி இருக்கோம். அங்கே ஒரு குப்பை இருக்குது. அந்த குப்பை சுற்றி மீன் இருக்குது. லாக் பண்ணியாச்சு. காய்ஸ், நம்ம ஆங்கிலர் மைனா உள்ளே இறங்கிட்டு இருக்காரு களத்தில். காய்ஸ், அங்கே மைனா போயிட்டு இருக்கான். வலையில் மீன் முட்டுது. அங்கே ஒரு மாட்டிருக்கு. அங்கே மாட்டி அந்த குப்பையை மட்டும் அப்படியே கையால் வச்சுருவோம். காலிட்ட இங்கே பாரு. இது இதை மட்டும் அப்படியே இங்கிட்டு அழுத்து விட. நான் இழுத்துருவேன். பொறுமையாக கையை வச்சு தள்ளு. அந்த மீனை கையில் எடுத்துறியா? காய்ஸ், அங்கே வருங்க. நல்ல மீன் கிடச்சிருச்சு. வலையை தூக்காரா? உள்ளே ஒன்று இருக்குடா. உள்ளே நிறையா இருக்குடா. இன்னும் பெருசு ஒன்று மாட்டிருக்கா. விட்டாண்ணா. அடா பாவி. காய்ஸ், போயிடுச்சு காய்ஸ். தூக்கணும் சைஸுண்ணா. 4 கிலோண்ணா. காய்ஸ், கிடச்சிருச்சு மக்களே. காய்ஸ், ஊரு ஃபுல்லாக சுற்றணும், ஒரு மீன் கிடைக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சற்று மேலேருந்து வீசிகிட்டு இருக்கேன். பாலத்து மேலிருந்து பயங்கர மீன் வேட்டைன்னு டைட்டில் வைக்கிற அளவுக்கு கிடச்சிட்டு இருக்கு. அது மீனை சைஸை பாருங்க.
ஃபாலோ காய்ஸ் நம்ம வண்டு தான் முருகா. இப்போ ஸ்பாட் பண்ணிட்டு இருக்கான். சொல்லு முருகா. வீசிடு கார்னரில் சரியான மீன்னா. மீன் இருக்கு. காய்ஸ் நல்ல பெரிய கூட்டமாக இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன். தூக்கு. ஆனால் ஒரு மீன் இல்லை, கவலைப்படாதீங்க. மனுஷன் அங்கே வீசலை, மீன் இருக்க இடத்துல. சைஸா தான் வந்துட்டோம் வாங்க சார். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அங்கே நின்று சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்க, நம்மளை கலாய்ச்சி. வீசுனா வீசலாம் இருங்க லாங்கா. அவ்வளோதானா? போனெல்லாம் இருக்கு பாக்கெட்ல. இருக்கே திரும்ப இருக்குடா காய்ஸ், ஏதோ ஒன்று இருக்கு. மேலே போயெல்லாம் பாதுகாப்பா. ஒரு சைஸ் ஜிலேபி இங்கே வந்துச்சு. மக்களே, உசுரை வெறுத்து உள்ள இறங்கி வீசுறதுக்கு ஒரு ஜிலேபி, வலுவான ஜிலேபி ஒன்று. முட்டைன்னா நீங்க கொண்டுருவாங்க. அதோட போடு பையில போடு. மீனை மட்டும் ஒருத்தன் விட்டானா இப்போ பலி தாங்க இருப்பான். பையில போடுறா. போடு. அவ்வளோதான். மஞ்சா பை. நாங்கள் பையை மாற்றிட்டோம். சிக்கன் புல்லாம் கிடையாது, இனிமேல் வந்து ப்ரொஃபஷனலாக மாறிட்டோம். லோ கிளாஸாக இருக்கு, அதனால ஹை கிளாஸ். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு போகிற மாதிரி தெரியும். பட் உள்ள ஃபுல்லாக மீன் வலை தான் இருக்கும். ஓகே, நம்மளோட மெயின் டார்கெட்டே அந்த பாலம் தான். பாலத்து மேலேருந்து வீசி ஸ்டைலாக மீன் பிடிக்கணும். இங்கே இருக்க மீனெல்லாம் துரத்துறோம், அதெல்லாம் பாலத்துக்கு போகணும், அங்கேயே வச்சு முடிக்கிறோம். அண்ணன் வலையை விசிறி இருக்காரு, பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. ஒன்று இருக்கா? ஒன்று இன்ன வரைக்கும் அப்படி தான் போதும். நான் ஆசிக்கண்ணா ஆசிக்கண்ணா. இது என்ன எறும்பு தெரியுமா? கடிச்சிச்சின்னா ஒரு எறும்பு கடித்தாலும் ஒரு இடம் வீங்கிடும். அவ்வளோ எறும்பு இருக்குது இந்த மரம் ஃபுல்லாக. இதான் நம்ம மீன் பிடிக்கிற ஸ்பாட்டு. நம்மளோட மெயின் ஸ்பாட்டே இப்போ அந்த பாலம் தான் காய்ஸ். பாலத்தில் எப்படியாவது மீன் வேட்டை பண்ணணும். இப்படி தான் எட்டி போடணும். கற்றுக்கிட்டியா? கைஸ், இப்போ எங்கள் பிளான் என்னென்னா, அங்கே போய் அவங்க மீனை விரட்டுறாங்க, அந்த கார்னர் வரைக்கும் விரட்டணும். அங்கே இருக்க மீன் ஃபுல்லாக இப்போ இங்கே வரும். நான் வந்து இந்த இடத்துல இருந்து வலையை வீசி மொத்தம் மீனை பிடிக்கணும். இதான் பிளானு. இப்போ வலையை வந்து ஆசிக்கு நான் கொடுக்க போகிறாரு. காய்ஸ், நம்ம ஆயுதம் வந்து சேர்ந்துருச்சு. கொண்டாங்க. ஒரு லட்சம் முடிச்சு தான் வந்து காய்ஸ், இப்போ நம்ம ஆளுங்க மீனை விரட்டிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா காய்ஸ், அவங்க மீனை விரட்டுறாங்க. மீன் இங்கே வராமல் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. விரட்டு. காய்ஸ், நாங்கள் இருக்க மீனெல்லாம் ஓட்டி விட்டாச்சு. ஆனால் இந்த மீன் எதுவுமே நான் சட்டர்கிட்ட வரல, கொஞ்சம் நேரம் ஆகும். அது வர வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம புதுசாக வாங்கின கத்தியை வச்சு நம்ம பிடிச்ச மீனெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் கத்தி இப்போ தீட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அதையும் காட்டுற பாருங்க. அருவா மைனா, இந்த மீனெல்லாம் கொஞ்சம் வெட்டுவோமா நம்ம புது கத்தி வச்சு? கொஞ்சம் ரெடிண்ணே, வெட்டலாம் வாங்க. முடியா அப்போலாம் அதான் கல்லாம் கிடக்குது. எரும மாடு ஆட்டா காஷ். நான் தான் வெயிட்டாக இருப்பேன்னு வச்சா இவங்கெல்லாம் என்னோட வெயிட்டாக இருப்பாங்களாட்டு இருக்கேன். வாங்க. காய்ஸ், இன்னைக்கு முரட்டு மீன் சமையல் தான். மாடு மீச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாடு மீச்சிட்டு போயிடுச்சு. வந்து கையில் போட்டு கொடுமைப்படுத்துறவாயே. அப்புறம் ஜிலேபி எல்லாம் முடிஞ்சு. இது வந்து கத்தி நல்ல மீனோட அந்த இதெல்லாம் எடுக்குது.
கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். ஜாமனையும் கொஞ்சமாக போட்டு எடுத்து வந்திருக்கோம். மரியாதை வெட்டி போடு வேணாம், நீ புளியதே எனக்கு சரியாக வரல. கைஸ் இது வந்து எங்கள் வீட்டு மசாலா. புளியை கரைச்சி அதுக்குள்ளேயே போட்டிருக்கேன். கை காட்டு, புளி தானே இங்கே வரேன். அதான் எல்லா வீட்டு மசாலாவும் பார்க்குறதுக்கு அழகாக தான். வெங்காயமும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிரு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிரு. அப்போ இந்த மசாலா ஊற்றி கொதி வரும்போது மீனை போட்டுருன்றார். வெங்காயம் போட்டாச்சு. கைஸ் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பாரு. கைஸ் இங்கே வர நான் ஒரு குண்டா நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அங்கே குழம்பு அந்த கடலை